1979 வரையில அமெரிக்காவுக்கு கீழே இருந்த ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரியாக மாறியதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இத்தனை வருஷங்கள் கழிச்சு இப்போதான் இஸ்லாமாபாத்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையானது உலக மக்கள் அனைவராலையும் எதிர்பார்க்கப்படுற ஒரு பேச்சுவார்த்தையாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாம உலகத்தினுடைய அழிவுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த யுத்தம் பார்க்கப்பட்டது அப்படின்றதுனால இந்த யுத்தத்தின் பேச்சுவார்த்தைகள், இந்த யுத்தம் நிறுத்தப்படுவது அப்படின்றது உலக மக்கள் அனைவராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள், இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் உட்பட அனைவருமே இப்போ ஈரானுக்கு சார்பான ஒரு சார்பு எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த யுத்தத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏராளமான பேச்சுவார்த்தைகள், எவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தாங்க, எவ்வளவு விஷயங்களை முயற்சி செய்திருந்தாங்க. இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்துல பாகிஸ்தான் தலையிட்டு இரு தரப்புகளுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை கொண்டு வர நோக்கத்துல இந்த ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது. உலக அரசியலையும் சமூக ஊடகங்களையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்திருக்கு. பாகிஸ்தானால இப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுக்க முடிஞ்சா, பாகிஸ்தானால உலக அமைதிக்காக இப்படியான ஒரு உதாரணமாக திகழ முடிஞ்சா இந்தியாவால இது ஏன் முடியல? இவ்வளவு பெரிய டிப்ளமசி இருக்கக்கூடிய, இவ்வளவு பேரோட நல்ல உறவுமுறை இருக்கக்கூடிய மோடியினால இதை ஏன் செய்ய முடியல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்போ அரசியலையும் ஊடகங்களையும் பேசப்படுகிறது. ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய உபதலைவர், ஈரானுடைய மிக முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இணைந்து இந்த பேச்சுவார்த்தையை இஸ்லாமாபாத்ல முன்னெடுத்திருக்காங்க. இஸ்லாமாபாத் நகரத்தை பொறுத்தவரையில மிக பெரிய அளவுல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த விதமான அசம்பாவிதங்களும் பாகிஸ்தான்ல ஏற்படக்கூடாது அப்படின்றதுல பாகிஸ்தானுடைய அரசாங்கம் மிகவும் கவனமா இருக்கு அப்படின்றது ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், பாகிஸ்தான் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரியான பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல இந்த பேச்சுவார்த்தைக்கான பாதுகாப்புகள் உயர் மட்டத்துல தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மிக பெரிய அளவிலான பாதுகாப்பு இதற்காக செய்யப்பட்டிருக்கு, இதற்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. 1979 வரையில அமெரிக்காவினுடைய ஒரு கிங்காக இருந்த ஷா அப்படின்றவர் விரட்டப்பட்டார். அதற்கு பிறகு ஈரானுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் ஈரானை மொத்தமாக பொறுப்படுத்தியிருந்தார்கள். அமெரிக்கன் எம்பசி தாக்கப்பட்டது, 44 அமெரிக்கர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு ரிவல்யூஷனை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை தோன்றியிருந்தது. இது ஒரு யுத்தமாக உருவெடுத்ததுக்கு பிறகு உலக அளவுல அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது. வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் இப்படின்னு அனைத்து நாடுகளையும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனை இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படின்ற ஒரு நீரிணையால ஏற்பட்டிருந்தது. இந்த நீரிணைக்கு அடியில கடல் கண்ணிவடிகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஈரான் அப்படின்ற ஒரு தகவலும் ஈரானுடைய பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய அமைப்பினரால வெளியிடப்பட்டது. உலக நாடுகள் அனைத்திலையுமே இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படியான கடல் கண்ணிவடிகள் இருக்குமாக இருந்தால், இது எண்ணெய்களை தாங்கி வர கப்பல்கள் வெடிக்குமாக இருந்தா மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவை அது ஏற்படுத்தும் அப்படின்றதோட 20% எண்ணெய் போக்குவரத்து உலகளாவிய ரீதியில இந்த பகுதிகளுக்குள்ளாலதான் போய்கொண்டிருக்கு. இதுல அமெரிக்காவுக்கான ஒரு ரிசர்வ் இருக்கு, அவங்களுக்கான ஆயிலுக்கான ஒரு ரிசர்வ் இருக்கு. ஆனா உலக நாடுகள்ல ஆயில் தட்டுப்பாடு அப்படின்றது மிக விரைவில் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால உலக நாடுகள் எல்லாமே இதை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு அமைதிக்கு ஈரான் தயாராகி இருந்தாலும் இதுல தலையிட்ட இஸ்ரேல் லெபனானை அடிச்சிருந்தாங்க. அதுல 250க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுனால இந்த பேச்சுவார்த்தை இப்போ மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. அமெரிக்கர்களை இனிமேல் நாங்க நம்ப போறதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரான் தொடர்ச்சியா சொல்லி வராங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கான அனுமதியை வழங்கி இருந்தாலும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கியதை அமெரிக்கா கண்டிக்கல அப்படின்ற ஒரு காரணம். பேச்சுவார்த்தைகள் அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிற நேரத்திலையும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுவதானது மிகவும் மிலேச்சத்தனமானது அப்படின்றத ஈரான் சொல்லியிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது முக்கியமான 5 விஷயங்கள் பற்றி ஈரானும் அமெரிக்காவும் பேசுகிறது. இது மிக முக்கியமான 5 விடயங்கள் பற்றி ஈரானும் அமெரிக்காவும் பேசுது. இதுல முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னா லெபனான் பிரச்சனை. லெபனான் ஈரானுக்கு சாதகமாக, ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிய ஒரு நாடு. இந்த சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யுத்தங்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஈரானுக்காக வந்த லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கிவிட்டு இந்த ஒப்பந்தத்திற்குள்ள லெபனான் வராது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றத ஈரான் தெளிவாக சொல்லி இருக்கு. தங்களை நம்பி இருப்பவர்கள், தங்களுக்கு உதவி செய்பவர்களை ஒரு நாளும் ஈரான் கைவிட மாட்டாது அப்படின்றதையும் ஈரானுடைய ஜனாதிபதி சொல்லி இருந்ததும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
இந்த பேச்சுவார்த்தைகளின் போது லெபனானுடைய பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்பட இருக்கு. லெபனானுடைய பாதுகாப்பு மட்டுமில்லாம ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமான பாதுகாப்பை அமெரிக்கா உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரதானமான கோரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பின் போது அடுத்ததா பேசப்பட இருக்கிற பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணை. இந்த ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும். இந்த திறக்கப்படுறது அப்படின்றதோட ஈரானுக்கு இதன் மூலமாக எப்படியான வருவாயை ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நீரிணை பயன்பாடு அப்படின்றது ஈரானுக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த நீரிணையின் பயன்பாட்டின் காரணமாக ஈரானுக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல மிக முக்கியமாக பேசப்பட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் ஈரான் உதவி செய்கிறது அப்படின்றத விட ஈரான் தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்கிறது அப்படின்றதுதான் மிக பிரதானமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய தரப்புல இன்னும் அவங்க தோல்வியை ஒப்புக்கொள்ளல. ஈரானுக்கும் மேலதிகமான நிபந்தனைகளை தாங்களும் விதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் தாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. ட்ரம்ப் தரப்புல இருந்து இது சொல்லப்பட்டு வந்தாலும் இப்போது யுரேனியம் தொடர்பான பொருட்கள் அல்லது அணு ஆயுதங்கள் தயாரிப்பு போன்ற விஷயங்கள்ல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யுரேனியம் தாது பொருட்களை கொண்டிருக்க கூடாது, இந்த பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய நிபந்தனையும் இதுல வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஈரான் தொடர்ச்சியாக தங்களிடம் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்றத உறுதியா சொல்லி வராங்க. அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஈரான் முற்றுமுழுதாக மறுப்பை தெரிவிச்சுட்டே வராங்க. ஈரானுக்கு சார்பாக இறங்கி இருந்த ஹமாஸ், ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய அமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஈரானால விடுக்கப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இப்போது தாக்குதல்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்காங்க. இந்த தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்கள்ல அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஈரானால முன்வைக்கப்பட்டிருக்கு. அதி உயர் பாதுகாப்பால நடத்தப்படுற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவானது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை தோற்றுவிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்தம் தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால் பெட்ரோல் டீசல்களின் விலை மிகப்பெரிய அளவுல சர்வதேச அரங்கத்துல குறையலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. உலக மக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும். யுத்தம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல பாதிக்கப்பட போகிறவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. விமான போக்குவரத்துகள், அத்தியாவசிய பொருட்கள், இப்படியான பல விஷயங்கள் இந்த யுத்தத்தால பாதிக்கப்படுகிறது. இது முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மீதான தடைகளை நீக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஈரான் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைக்கு அமெரிக்கா செவிசாய்க்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளுக்கே மேலதிக வரிகள் விதிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கும் போது ஈரானுக்கே வரிகளை குறைக்கணும், பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையை எந்த அளவுக்கு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் நிறைய வர இருக்கு. இதன் மூலமாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, இந்த பேச்சுவார்த்தை சாதகமாகவா அல்லது பாதகமாகவா முடிய போகிறது அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகளாவிய ரீதியில நடக்கக்கூடிய தகவல்கள், அன்றாட நிகழ்வுகளை தொகுத்து தர ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.